இப்போ இன்றைக்கி தான் ஈரோடில் பார்த்துருப்பீங்களா, ஈரோடை பார்த்தா டெபாசிட்டே போட்டுது. பெரியாரை தாக்கினவெல்லாம் பாரியா. இப்போ மக்களே தானாக எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஆக டெபாசிட்டே வாங்காதவெல்லாம் கத்தி அப்படியே பத்திரம் பார்த்தா இப்போட வாட்ஸ்அப்பில் போனவன் நேர்த்தியோட வந்து ஒன்று பெரியாரை பற்றி அப்படி புகழ்ந்து பேசலாம்யா. பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுனேன். அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது புகழ்ந்து பேசினவன் இப்போ வந்து பேசுகிறா பெரியாரை பற்றி யாருன்னு போட்டு கண்ணாப்பண்ணு பேசிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு தகுந்த அடி மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஆக பட கம்பெனி பீஸானவனே இங்கே பட கம்பெனி இந்த அரசியல் பாடத்தை எடுக்கிறாங்க. அரசியல் பாடத்தை வச்சு கையை வைக்கிறான். அந்த பட கம்பெனி இப்போ டைரக்ட் இப்போல்லாம் புது டைரக்டாக வந்துட்டான். எவன் புதுசாக டைரக்டர் வந்து அவன் புதுசாக டெக்னாலஜியாக பண்ணான். இவன் வந்து கடைசியாக இவன் டைரக்ட் பண்ணலாம் ஓடலை. அதனால் இங்கே ஓட்டி பார்க்கலாம். இந்த பட கம்பெனியும் முடிஞ்சு போச்சு. அரசியல் பட கம்பெனியும் முடிஞ்சு போச்சு. நடிக்கிறான் சினிமாவில் நடிக்கிறவன் அந்த சினிமா டிக்கெட்டு ஆக கலர் டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டு எல்லாம் இருக்குது. எல்லா டிக்கெட்டும் இருக்குது. புரியுதா இல்லையா? இது ஒரிஜினல் டிக்கெட்டு உழைக்கின்ற மக்கள். இப்போ இது வந்து சீசனுக்காக வந்த கூட்டம் இல்லை, சீசனுக்காக வந்தவன் இல்லை. இப்போ வந்து தங்களை வந்து இப்போ இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் சொல்கிறேன், இப்போ கட்சியானு சொல்கிறேன், அவன் உரிமைக்காக போராடியவன். சீசனுக்கு சினிமா படத்தில் வந்து காட்ட அப்படியே டாயலாக் பேச கையை தூக்கலாம். நீ அப்படி இயேசுவாயிட முடியுமா? நடிக்கிறவன்லாம் இயேசுவாக முடியுமா? ஆக அவங்க இப்போ வந்து பார்த்தா டயலாக் சினிமாவாசம் அங்கே சினிமாவில் பீஸ் போகும்போது இப்போ பீஸ் ஆகும். ஆக இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்து இப்போ சுற்றுலானுவான். வருங்கால முதல்வராக நிகழ்கால முதல்வராக எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆக முதல்வர் சொல்லி இப்போ சினிமாவில் தான் ஒரு படம் கூட பார்த்தேன். இன்னொரு படம் இந்த ஒரு படம் பார்த்தேன், ஒரு நாள் முதல்வர். அதேமாரி நினச்சிக்கிட்டான். பார்ப்பேன் நாங்கள் படம் இது நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் படுற பாடம் எங்களுக்கு தான் தெரிவிப்பேன். இந்த நிதி நெருக்கடி காலத்திலையும் மகளிருக்கு இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதியை கிட்டத்தட்ட 510 வாக்குறுதிகளை அளித்து இந்த 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த சாதனை படைத்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள்.